உண்மையிலேயே இந்த சின்சன் அப்படின்றது யாரு? ஆக்சுவலா ஜப்பான்ல சின்சன் அப்படின்னு சொல்லிட்டு ரியலாவே ஒரு 5 வயசு பையன் இருந்திருக்கான். ஆனா அந்த ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மெச்சூரா சேட்டை பிடிச்ச பையனும் இருந்திருக்கான். ரோட்ல கடந்த நாயை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இதுவும் நம்ம ஃபேமிலியில ஒரு ஆள் தான் சொல்ற அளவுக்கு நல்ல பையனும் இருந்திருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாம தன்னோட ஃபேமிலி மேலையும் தன்னோட தங்கச்சி மேலையும் ரொம்ப அதிகமான பாசத்தோட இருந்திருக்கான். பட் சின்சனோட அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவா மெச்சூர் இல்லாத குழந்தைத்தனமான ஒரு ஆள். இதனாலேயே சின்சனோட அப்பா நீ வெளியில போகும்போது பசங்களை கூட்டிட்டு போக கூடாது, அப்படியே போனாலும் நான் வந்தா மட்டும்தான் போகணும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி இருந்திருப்பாரு. பட் இருந்தாலும் ஒன் டைம் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஷாப்பிங் போறதுக்காக சின்சனோட அம்மா பசங்களை கூட்டிட்டு போயிருந்திருக்காங்க. ஷாப்பிங் போன இடத்துல சின்சன் தன்னோட தங்கச்சியை தேடிக்கு இருக்கும்போது பார்த்தா சின்சனோட தங்கச்சி ஒரு ரோட்டை கிராஸ் பண்ணிக்கிருக்கா. அண்ட் அவளோட ஆப்போசிட்ல ஒரு பெரிய லாரி ஒண்ணு வருது. இதை பார்த்த சின்சன் தன்னோட தங்கச்சி காப்பாத்தணும்னு சொல்லிட்டு வேகமா தன்னோட தங்கச்சியை நோக்கி ஓடுறான். பட் இருந்தாலும் வேகமா வந்து அந்த ஒரு லாரி ரெண்டு பேரையுமே ஏத்திருது. அந்த இடத்துல ரெண்டு பேரும் ஸ்பாட் அவுட் ஆயிராங்க. தன்னோட கண்ணு முன்னாடியே தன்னோட பசங்க செத்து போறத பார்த்த சின்சனோட அம்மா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுறாங்க. இது போதாதுன்னு ஒன்னாலதான் என்னோட பசங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்கள விட்டுட்டு போயிடுறாரு. தன்னோட ஹஸ்பண்ட் இப்படி விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற கவலையிலையும் பாசமா நம்ம பசங்க தன்னோட கண்ணு முன்னாடியே இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற வேதனையிலையும் அவங்க வீட்டுக்குள்ளேயே முடங்கி போய் நடப்பணமா இருந்துட்டு வந்திருக்காங்க. ரொம்பவும் டிப்ரெஷனோட அவங்க வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி வந்து இருக்கும்போது அவங்க பையனோட குரல் கேட்க ஆரம்பிக்குது. வீட்டுல எந்த மூலைக்கு போனாலும் அந்த பையனோட குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. சேட்டை பிடிச்ச அந்த பையனோட விளையாடின விளையாட்டு, குறும்புத்தனமான பேச்சு, இந்த மாதிரி அந்த பையனோட நினைவுகள் எல்லாம் அவங்களுக்கு வந்து வந்து போக ஆரம்பிக்குது. இதையெல்லாம் பார்த்து அந்த பையனோட அம்மா அந்த பையனோட குறும்புத்தனமான விளையாட்டு, வேடிக்கையான பேச்சு, அவனோட நினைவுகள் எல்லாத்தையுமே எழுத்து வடிவமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்கிரிப்ட்